கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவருக்கு மகிமை. கூடி வந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று வாக்குத்தத்த வசனமாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் இன்றைக்கு தியானித்து முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அற்புதமான வார்த்தை. இதை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு இதை அங்கீகரித்து நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். நாம் எவ்வளவாய் பழுகி பெருகி கொண்டு இருக்கிறோம் என்பதையும், கர்த்தர் நம்மேல் எவ்வளவாய் கண்ணோக்கமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து என்று சொல்லுகிறார். உங்கள் மேல் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாய் இருந்து அவருடைய ரட்சிப்பை, அவருடைய கிருபையை, அவருடைய அபிஷேகத்தை அல்லது அவருடைய சமூகத்தில் வந்து அவரை தொழுது கொண்டிருக்கின்ற தேவ ஜனங்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேர் மேலேயும் அவர் என்ன செய்கிறார் என்றால் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, கண்ணோக்கமாயிருக்கிறார். அநேகர் இந்த உலகத்தில் நம்மை பார்ப்பதில்லை. கொஞ்சம் கண் வைப்பாங்களா நம்ம மேலே, நம்மளை நினச்சி பார்ப்பாங்களா அப்படின்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆனால் யாரும் அப்படி நம்மை நினைத்து பார்ப்பதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்தபடியினாலே, ரட்சித்தபடியினாலே, நம்மை பரிசுத்தமாக்கி இரத்தத்தினாலே கழுவி மீட்டு கொண்டபடியினாலே, நம்மோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கை அவர் செய்திருக்கிறபடியினாலே நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதுமே உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளை விட்டு நம்முடைய தேவன் ஒரு நாளும் விலக மாட்டார். ஒருவேளை நாட்கள் கடந்து போகலாம், காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் அந்த உடன்படிக்கையை நம்முடைய தேவன் என்ன செய்வார்? நினைப்பார். ஹல்லேலூயா. நாமும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. இனி நான் உமக்காகத்தான் வாழ்வேன், நீர் எனக்காகத்தான் என்று சொல்லி நம்ம தேவனோடு கூட ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். உடன்படிக்கை பண்ணின ஜனங்கள் மேல் எப்போதும் கர்த்தர் நினைவுள்ளவராகத்தான் இருப்பார். உடன்படிக்கை பண்ணின ஜனங்களை ஒரு நாளும் தேவன் விட்டு விலகவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினபடியினால் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை வெறுக்கலாம், அல்லது நீ இப்படிப்பட்ட ஒரு எங்கள் மார்க்கத்தில் இருந்து அல்லது இப்படி உலக பிரகாரமான நிலையிலிருந்து இப்படி நீ கடவுளுடைய பிள்ளையாக கிறிஸ்தவனாக மாறிவிட்டாயே என்று சொல்லி உங்களை வெறுத்திருக்கலாம், உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம், பகைத்திருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களை பகைக்கவோ வெறுக்கிறவரோ அல்ல. உங்கள் உடன்படிக்கை பண்ணினபடினால் அதை எப்பொழுதுமே நினைவு கூறுகிற தேவனாக இருந்து உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தருவார். ஏனென்றால் உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு கூட தேவன் முதலாவது உடன்படிக்கை பண்ணினார். அதை நாம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, 15ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், நான் என்ன எலியேசர் தான் எனக்கு மகனா என்று சொல்லி கர்ப்ப பிறப்பா என்று கேட்கும் பொழுது, இல்லை, அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பார், எண்ணிப்பார், இவைகளை எண்ண முடியுமா என்று கேட்கிறார். அவன் எண்ண முடியாது என்று சொல்லுகிறான். இவ்வளவாய்
உன்னுடைய சந்ததிகள் இருக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் இதை நான் எப்படி அறிந்து கொள்ளுவேன் என்று அவன் மறுபடியும் கேட்கின்றான். கேட்கும் பொழுது, நீ 3 வயது கடாரி மற்றும் புறாக்கள் இவைகளை எல்லாம் கொண்டு வந்து எனக்கு முன்பாக பலி செலுத்து அப்படின்னு சொல்றார். அவன் பலி செலுத்துகிறான். பலி செலுத்துகிற நேரத்தில் அந்தி நேரம் பலி செலுத்திவிட்டு அவன் ஒரு பறவையை துண்டிக்காமல் பலி செலுத்தாமல் அப்படியே தேவ பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கண் அயர்ந்து ஒரு நித்திரை மயக்கத்துக்குள்ளே போயிடுறான். போனால் ஒரு காரிருள் அவன் மேல் வருகிறது, திகில் அவன் மேல் வந்து விடுகிறது. தேவன் அந்த இடத்திலே தோன்றுகிறார். அல்லேலூயா. பலி செலுத்துகிற அவன் விழித்திருக்க முடியாமல் அவன் மேலே ஒரு காரிருள் வந்த உடனே அவன் நித்திரைக்குள்ளே போய்விடுகிறான். அந்த நேரத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், உன்னுடைய வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். மீண்டும் இதை நிச்சயமாய் நீ அறிந்து கொள்ள கடவாய். அதன் பின்பு அவர்களை நான் அங்கிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சந்ததியே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்படின்னா, நீ பலி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் தூங்கி போனதுனால கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி 400 வருஷம் அந்நிய தேசத்திலே அடிமைப்பட்டு கிடப்பார்கள். மறுபடியும் நான் அவர்களை பொன்னோடும் பொருளோடும் இந்த தேசத்துக்குள்ளே என்ன செய்வேன், கொண்டு வருவேன். ஆபிரகாம் யோசித்தே பார்க்க முடியாது. அவனுக்கு கிட்டத்தட்ட 98-99 வயசு ஆகிவிட்டது. அவன் 400 வருஷத்தின் திட்டத்தை ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறாரு, சொல்றார். எப்போதுமே நம்முடைய தேவன் நமக்கு பெரிய காரியத்தை தான் சொல்லுவார். எரேமியா 33:3 வாசிக்கிறோம் அல்லவா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். இந்த ஆபிரகாமுடைய மூளைக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு அடுத்து என்னன்னே தெரியாது. ஆனால் 400 வருஷத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது, அவன் சந்ததி 400 வருஷமாக ஒரு தேசத்திலே பெருகி கொண்டிருக்கும் என்றதான திட்டத்தெல்லாம் இவனுக்கு கொடுக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் 400 வருஷத்துக்கு முன்னாடி உன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கேன், 400 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய சந்ததியா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனையாக இருக்கும் பாருங்கள். அப்போ ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாராங்க, உனக்கு ஒரு பெரிய சந்ததியே இருக்க போகுது. அல்லேலூயா. உனக்கு ஒரு பெரிய தலைமுறையே இருக்க போகுது. அந்த தலைமுறை பழுகும், அந்த தலைமுறை பெருகிருக்கும். இதுதான்ப்பா நான் உன்னோடு பண்ணியிருக்கிற, இந்த இரத்தத்தினால் பண்ணியிருக்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு போன தேவன் ஆபிரகாமை மறப்பாரா? அவன் சந்ததியை மறப்பாரா? நிச்சயமாய் மறக்கவே மாட்டார். உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொன்னால் நம்மை தேவன் மறக்க மாட்டார். நீங்களும் நானும் இன்றைக்கு ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல இந்த கம்யூனியன் சர்வீஸில், திருவிருந்தில் அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறபடியினாலே ஆண்டவர் சொன்னார், இது ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். இந்த புதிய உடன்படிக்கையில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருஷங்களும் அவரோடு இந்த உடன்படிக்கையிலே நாம் அவரை நினைத்து கொண்டே இருக்கிறபடியினாலே நம்மை அவர் நினையாமல் இருப்பாரா? நிச்சயமாக நம்மை நினைப்பார், நம்மை கண்ணோக்குவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானால் உடன்படிக்கை பண்ணின தேவன், உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், என்ன சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் கடந்து போனாலும் அந்த ஜனங்களை அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. அந்த ஜனங்களை கண்ணோக்குகிற தேவனாகத்தான் இருக்கிறார். வாசியுங்கள்
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 2:25. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கு தத்தத்தில் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார், பிசகி போகவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை, சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன் இருப்பேன். இப்பொழுது நாம் இங்கே பார்த்தோம், முதலாவது இஸ்ரவேல் புத்திரரை தேவன் என்ன செய்தாராம்? கண்ணோக்கினாராம். ஏன் கண்ணோக்கினார் என்று சொன்னால், ஆபிரகாமை தேவன் நினைத்தார், அவனோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னதாக இந்த ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்து, உன்னுடைய ஜனங்களை நான் 400 வருஷம் முடியும் போது விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். இப்போ கவனிங்க, 70 பேர் யாக்கோபின் நாட்களிலே பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்து தேசத்துக்குள்ளே சென்றார்கள். அந்த 70 பேரும் யோசேப்பு இருந்த நாட்களில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கிட்டத்தட்ட 30 வருஷம் யோசேப்புடைய நாட்கள், காலங்கள், வருஷங்கள், அன்றைக்கு அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். 30 வருஷத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கே செழித்தார்கள், தலைத்தார்கள், விருத்தி அடைந்தார்கள். ஒரு காலகட்டம் அவர்களுக்கு செழிப்பு, விருத்தி, முன்னேற்றம். இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா அந்த தேசத்தில் என்ன செய்து விட்டான்? தோன்றிவிட்டான். தோன்றின நாள் முதல் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு பல விதங்களில் நெருக்கங்களும் பாடுகளும் வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. சில நாட்களிலே நாம் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், நல்ல ஆசீர்வாதமாய் இருந்திருப்போம். திடீரென்று நமக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறி அது நிமித்தம் நாம் பல பாடுகளுக்குள்ளே அல்லது பிரச்சனைகளுக்குள்ளே நாம் கடந்து போயிருக்கலாம். சந்தோஷமான நாட்களையும் தேவன் நம்மை நினைக்கிறார், பாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் போகிற நாட்களையும் தேவன் என்னத்தான் செய்கிறார்? நினைக்கத்தான் செய்கின்றார். அல்லேலூயா. தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. சந்தோஷத்தின் நாட்களிலும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் போராட்டங்களும் வருகிற சூழ்நிலைகளில் தேவன் நம்மை மறந்து விட்டாரோ, விலகிவிட்டாரோ என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்து கொண்டேதான் இருக்கின்றார். அவர் நமக்கென்று ஒரு நாளை, காலத்தை, நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலே நமக்கு அவர் ஒரு அற்புதத்தை செய்தால்தான் அது மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. அது அற்புதமாயிருக்கும். நம்முடைய காலங்களுக்கும் தேவனுடைய காலங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களும் காலங்களும் நெருங்கும்படி நாம் எந்த நெருக்கத்துக்குள் இருந்தாலும், என்ன பிரச்சனைக்குள் இருந்தாலும் நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் கண்ணோக்கி அவருடைய சமூகத்தில் கண்ணோக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நெருக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சோர்ந்து போகண்டாம். அந்த சூழ்நிலையிலே வாசியுங்கள். சங்கீதம் 106:44 சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 106:44 இந்த ஜனங்களை குறித்து என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கூக்குரலை அல்லது அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்டபோது அவர்கள் இருந்த நெருக்கத்தை கண்ணோக்கி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் நெருக்கத்துக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை நோக்கி என்ன செய்தார்களாம்? கூப்பிட்டார்கள், கூப்பிட்டார்கள், கூப்பிட்டார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, நெருக்கமான சூழ்நிலையில் யாராவது நமக்கு உதவி செய்வார்கள் என்று தேடி போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நெருக்கமான பாடுகளின் சூழ்நிலையில்
அல்லது மனம் சோர்ந்து களைத்து போய் அப்படியே ஏனோதானோன்னு இருந்து விடுகிறீர்களா? அல்லது நெருக்கமான சூழ்நிலையில் நமக்கு அற்புதம் நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஏனோதானோவென்று காணப்படுகிறீர்களா? உங்கள் நிலை இந்த நிலைகளில் இருந்தால் நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்குள்ளே வர வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்களோ, பாடுபட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். ஒரு அற்பமான ஜந்து, ஒரு சாதாரணமான பறவை, அவைகளை விட நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறபடியினால், அவைகளை விட நாம் மேன்மையாக இருக்கிறபடியினால், நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளானாலும் போராட்டமான நிலைகளானாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட நேரங்களிலே எப்படி இருக்கிறது? நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்முடைய ஜெபம், நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை உற்சாகமாக அதிகமாய் கண்ணீரோடு போராடி விண்ணப்பிக்கிற ஒரு நல்ல அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் நிலைமையை கர்த்தர் அறிகிறார், உங்கள் சூழ்நிலைகளை அறிகிறார். ஆமென். இந்த மக்களுடைய நிலையை அறிந்தார். ஜனங்கள் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து அவர்கள் கூப்பிட்டார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவரை நோக்கி கதறினார்கள் என்றால், அந்த யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இருக்கிற நிந்தை அவருக்கு தெரியலையா, நான் படுகிற வேதனை அவருக்கு தெரியலையா, யாருக்கும் தெரியலையே, ஆண்டவரும் தெரியாமல் இருக்கிறாரா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, எந்த நெருக்கத்துக்குள்ள யார் உங்களை நிந்திக்கிறாங்க, யார் உங்களை நெருக்குகிறாங்க, அல்லது எந்த சூழ்நிலை நிமித்த நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, கடன் பிரச்சனையிலா, அல்லது மனிதர்களுடைய உபத்திரவத்திலா, அல்லது சத்துரு பிசாசினுடைய கட்டுகளினா, பில்லி சூனிய ஏவல்களினால், எந்த சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை கண்ணோக்குகிறவராயிருக்கிறார், அவைகளை எல்லாம் அறிகிறவராயிருக்கிறார். அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வேதனைகளை ஒரு தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இல்லாததை குறித்து, அல்லது பலவிதமான பொருளாதார நிலைமைகளை குறித்து, அல்லது பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் படுகின்றதான உணர்வு, நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த வேதனை சூழ்நிலைகளை எல்லாம் நம்முடைய தேவன் இன்றைக்கும் என்ன செய்கிறார்? அறிகிறார். ஹல்லேலூயா. அப்போ அறிந்து தேவன் அவர்களை விடுவிப்பதற்காக அங்கே ஒரு இரட்சகனை, மோசையை அந்த எகிப்து தேசத்துக்குள்ள என்ன செஞ்சார்? ஆண்டவர் அனுப்பின பொழுது ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், கர்த்தர் நம்மை என்ன செய்து விட்டார்? கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், நம்மை விடுவிக்க போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த 4ஆம் வசனத்தில் கடைசி வசனத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். 4 ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், விசுவாசித்தார்கள் ஜனங்கள். பாருங்கள், அங்கே பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசே செய்து கொண்டிருந்த பொழுது, அதிசயங்கள் நடந்த பொழுது ஜனங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார், அற்புதங்களை நடப்பிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்ல போகிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்க சில அதிசயங்கள் உங்களுக்கு முன்னாலே நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்க தொடங்குவீர்கள், நம்ப தொடங்குவீர்கள். அப்போ நீங்கள் அறிக்கை பண்ணுவீங்க, உண்மையாகவே கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து விட்டார். அல்லேலூயா.
நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டுவிட்டார் என்று சொல்லி நீங்கள் தலைகுனிந்து அவரை தொழுது கொள்ள ஓடி வருகிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நாம் தலைகுனிந்து தொழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கர்த்தர் நமக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர், உபத்திரவப்படுகிற ஜனங்கள் கூப்பிட்ட பொழுது, மன்றாடிய பொழுது, மோசையை கொண்டு பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்த பொழுது ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் நம்மை சந்திக்க ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து விட்டார் என்று கேட்ட பொழுது எல்லாரும் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டிய, இன்னும் ஆழமாய் அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு இதை முன்குறித்து வைத்திருக்கிறார். எனவே உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவானாலும் அதை நீங்கள் பார்த்து கொண்டு அதிலே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட தொடங்கியது போல நீங்களும் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் கண்ணோக்கி அந்த ஜனங்களை எப்படி 6 லட்சத்துக்கும் மேலான புருஷர்களோடும் ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களாக ஒரு ராஜ்யமாக, நாடாக உருவெடுக்க பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையில் விடுதலை மட்டுமல்ல, அற்புதம் அடையாளம் மட்டுமல்ல, நிச்சயமாக உங்கள் பொருளாதாரமானாலும் ஆவிக்குரிய கிருபைகளும் வரங்களும் வல்லமையானாலும் அவைகளையும் பெருக பண்ணி உங்களை மேன்மைப்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்துக்கு ஏற்றார் போல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உடன்படிக்கையை மறவாத தேவன், உடன்படிக்கையை நினைக்கிற தேவன். வாசியுங்கள் 1 சாமுவேல். அடுத்து ஒரு குறிப்பை வாசிக்கலாம். 1:11 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இரண்டாவது இங்கே நாம் பார்க்கும்போது அன்னாளுடைய ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவள் ஜெபம் பண்ணுகிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் என்ன சிறுமையில் இருந்தாலும் சரி, எந்த சிறுமையில் இருந்தாலும் சரி, என்ன தேவையில் இருந்தாலும் சரி, அது குழந்தை தேவையோ அல்லது பொருளாதார தேவையோ அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், அல்லது சரீரத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அல்லது குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்வில் ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், அல்லது வாழ்க்கையில் ஒரு உயர்வை அடையணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நன்மைகள் இருக்கலாம். அது நிமித்தம் நீங்கள், அல்லது சில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த பிரச்சனை தீர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அது நிமித்தம் நீங்கள் சிறுமைப்பட்டு அல்லது கலங்கி அல்லது போராடி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் இன்றைக்கு அன்னாளை போல தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று அவள் ஜெபிக்க ஆரம்பித்தது போல இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமே, நான் உங்கள் மேல் என்ன செய்வேன், கண்ணோக்கமாயிருப்பேன், உங்களை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று இருக்கிறபடியினால் அன்னாளை போல தைரியமாக என்ன சிறுமையாயிருந்தாலும், என்ன நெருக்கமாயிருந்தாலும், என்ன போராட்டமாயிருந்தாலும், என்ன மன உளைச்சலாயிருந்தாலும் ஒரு விண்ணப்பத்தை நீங்கள் செய்து ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னேறுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்பட்டு ஒரு அற்புதமும் அதிசயமும் என்ன செய்யப்படும், நடக்கும். அல்லேலூயா. இவள் ஆறுதல் படுத்தாமல் இல்லை, ஆறுதல் படுத்தப்படாமல் இல்லை. இந்த நிந்தை நிமித்தம், இவளுக்கு ஏற்பட்ட குறைவுகளின் நிமித்தம் இவளுக்கு வேற ஆசீர்வாதம் கிடைக்காமல் இல்லை, எல்லாம் கிடைத்தது. அவளுடைய கணவன் சொல்லுகிறான், 10 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை.
நீ அழாதே, தைரியமாக இருந்து தேற்றுகிறான். நம்மை தேற்றலாம், நாம் மாற்றப்படலாம். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுப்பதை பார்க்கிலும் இவளுக்கு அதிகமான பங்கு, 2 பங்கை அங்கே கனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆறுதலுக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கிற பங்குகளுக்கும் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்யவில்லை? ஒப்பு கொடுக்கலை. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளும் அவளை ஆறுதல் படுத்தவில்லை, அந்த பங்குகளும் அவளை நிறைவுபடுத்தவில்லை. அல்லேலூயா. தேவன் தராத ஒரு நன்மை இந்த உலகம் தந்ததென்றால் அது உங்களை ஆறுதல் படுத்தாது. ஆமென். தேவன் தராத ஆறுதல் இந்த உலகம் உங்களுக்கு தந்தது என்று சொன்னால் அந்த ஆறுதல் உங்களை தேற்றாது. அல்லேலூயா. 1000 ஆறுதல் அவளுக்கு வந்தாலும் அதெல்லாம் தேற்றவில்லை. 1000 பங்குகள் அவளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சாலும் அது தேற்றவில்லை. தேவனிடத்திலிருந்தே ஒரு பங்கு வருமானால், ஒரு ஆறுதல் வருமானால், அதுதான் எந்த மனுஷனையும் நிரந்தரமாய் தேற்றக்கூடிய ஒரு ஆறுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவள் ஜெபம் பண்ணிட்டு, ஏலி கூட தெரியாமல் சொல்லிட்டாரு, உன் குடியை விளக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னான். மனக்லேசம் இல்லை ஸ்திரீ, நான் இதுவரைக்கும் அதுக்குத்தான், இந்த நன்மைக்காகத்தான், இந்த பிள்ளைக்காகத்தான் அழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார். சொன்ன பொழுது அவர் புரிந்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது. அதன் பிறகு அன்னாள் துக்க முகமாயிருக்கவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை வார்த்தைகள் உலகத்திலே அவளுக்கு கிடைத்திருந்தாலும், எத்தனை பங்குகள் உலகத்தில் கிடைத்திருந்தாலும் அவள் துக்க முகத்தை மாற்றவில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் இருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை அவளுடைய முகத்தில் இருந்த நீண்ட நாளாயிருந்த துக்கத்தை ஒரு சனப்பொழுதில், ஒரு நொடியில் மாற்றிவிட்டது. உண்மையானால் இன்றைக்கு உன்னுடைய முகத்தில், இருதயத்தில் படிந்திருக்கிற எத்தனை துக்கமானாலும், துயரமானாலும், வேதனையானாலும் அத்தனை வேதனைகளையும், அத்தனை துக்கங்களையும், துயரங்களையும் மாற்றுவது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தம் உன் துக்கத்தை மாற்றுகிறது, உன் சிறுமையை நீக்குகிறது, உன் வேதனையை மாற்றுகிற வல்லமையின் வார்த்தையாய் இந்த பலிபீடத்தில் இருந்து இந்த கால வேளையில் உனக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய உலக தேவையானாலும், சரீர தேவையானாலும், ஆவிக்குரிய தேவையானாலும் அதை நிறைவேற்றி வைக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணோக்குகிற தேவன். அவள் விண்ணப்பித்தாள், கண்ணோக்கி பாரும். நீங்களும் இன்றைக்கு கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுவீர்கள் என்றால், ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் தேவை இவளுடைய தேவையை போல ஒன்று இருந்தாலும், அல்லது பொருளாதார தேவையா இருந்தாலும், அல்லது வேறு எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, சகல நன்மைகளையும் தேவன் தந்து உங்களை நிரப்ப, உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அவள் வாயினாலே ஒரு வார்த்தை வருகிறது. வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 5. திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்தார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சிய பெற்றாள். 7 என்று சொன்னாலே பூரணம். அல்லேலூயா. 7 என்றாலே என்ன? பூரணம். பூரணமான ஆசீர்வாதம். பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருந்து, அல்லேலூயா, அவள் 7 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த ஒன்றில் அவள் உண்மையாக இருந்தாள். எப்படி இருந்தா? உண்மையாக இருந்தாள். அவள் ஆலயத்துக்கு கொண்டு போன அந்த பிள்ளையை, இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளையை உம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சமூகத்தில் கொண்டு வந்து கொடுத்து அந்த பொருத்தனையில் உண்மையாக இருந்தான். அல்லேலூயா.
பொருத்தனையில் அவ பிசகவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவார்கள், பொருத்தனையில் உண்மையாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே எனக்கு வேலை கிடைத்தால் நான் உண்மையாக தசமபாகம் கொடுப்பேன், என் வருமானத்தை பெருக்கி விட்டால் நான் உமக்கு கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் பெருக்கி பெருக்கி அளவில்லாமல் கொடுக்கும்போது அவர்கள் அந்த பொருத்தனை என்ன செஞ்சிருவாங்க, மறந்து விடுவாங்க. பாருங்கள், உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் தொடர்ந்து நம்மை பழுக பெருக செய்து கொண்டே இருப்பார். இன்றைக்கி நிறைய பேருடைய ஆசீர்வாதம் நின்று போனதுக்கு காரணம், கடனுக்குள்ளே போனதுக்கு காரணம், குறைஞ்சி போனதுக்கு காரணம் பொருத்தனையில் உண்மை இல்லை. இந்த அண்ணாள்கிட்ட அநேகர் சொல்லியிருக்கலாம், போயும் அந்த பிள்ளைய நீ அங்கே கொண்டு போயா விட போகிற, அவங்க பையனே 2 பேர் உண்டு, கெட்டு போய் கிடக்கிறாங்க அந்த ஏழி பிள்ளைகள், அவங்களால அந்த சபையை நாறுது, அங்கே போயா கொடுக்க போகிற இந்த பொருத்தனையை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் அவள் சட்டம் பண்ணலை. நான் எங்கே வேண்டிக் கொண்டேனோ, எங்கே நான் ஜெபித்தேனோ அங்கே போய் பொருத்தனையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சில நேரங்களில் பணம் நிறையா வந்துட்டுனா சிலர் சொல்லுவாங்க, அந்த சபையில் தான் கொடுக்கணுமா, அங்கங்கே பிரித்து கொடுத்தாண்ண, இங்கே கொடுத்தாண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, கர்த்தர் என்னை எங்கே ஆசீர்வதித்தாரோ, கர்த்தர் என்னை எங்கே பலப்படுத்தினாரோ அங்கேயே நான் முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் என் பொருத்தனையின் வெற்றி, அதுதான் என் பொருத்தனையின் உண்மை என்பதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த அன்னாளை தேவன் தொடர்ந்து பெருக பண்ணினதற்கு காரணம் என்னவென்றால், அவள் சொன்ன பொருத்தனையிலே உண்மை உள்ளவளாய் இருந்தபடியினால்தான் அவள் தொடர்ந்து பெருகி கொண்டே இருந்தாள். இந்த மாதத்திலே நீங்கள் பழுகி கொண்டும் பெருகி கொண்டும் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, மறவாத தேவன், கண்ணோக்குகிற தேவனை நோக்கி நீங்களும் அன்னாளைப் போல ஜெபித்து பொருத்தனையோடு செயல்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், 3வது ஒரு குறிப்பை பார்த்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 80ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். கவனிங்க, வானத்தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு திராட்சை செடி, இந்த செடியின் மேன்மையை நாம் பார்க்கிறோம். திராட்சை செடி என்றாலே அது ஒரு மேன்மைதான், அது ஒரு ஆசீர்வாதமானது. இந்த செடி இஸ்ரவேல் மக்களை வெளிப்படுத்துகிறது. இதை குறித்து, இந்த மேன்மையை குறித்து 80ஆம் சங்கீதம் 8லிருந்து 11 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நம்மை கூட மேன்மையாகத்தான் வைத்திருக்கிறார். சில காலகட்டங்களில் சில பிரச்சனைகளுக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை பார்க்கின்றவராய் கவனிக்கிறவராய் இருக்கிறதை நாம் அறிய முடிகின்றது. அப்படியானால் இந்த திராட்சை செடி யாரை குறிக்கிறது என்றால், எழுத்தின்படி இஸ்ரவேலரையும், ஆவியின்படி இன்றைக்கு நம்மையும் என்ன செய்கின்றது, வெளிப்படுத்துகிறது. அந்த 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு நாட்டினீர். போதும், எகிப்திலிருந்து. அப்படியானால் 400 வருஷம் அடிமைப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் திராட்சை செடியாக பார்க்கின்றார், செழிப்பான செடியாக பார்க்கிறார். அங்கே இருந்து ஒரு கொடியை கர்த்தர் கொண்டு வந்தாராம், அந்த திராட்சை கொடியை கொண்டு வந்தாராம். ஜாதிகளை எல்லாம் துரத்தினார். கானானிலே எத்தனை ஜாதிகள் இருந்தாங்க? 7 ஜாதிகள் இருந்தாங்க. 7 ஜாதியையும் துரத்தி அந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை என்ன செய்தார்? நட்டி வைத்தார். நம்மையும் அப்படிதான். உலகம் என்று சொல்லக்கூடிய எகிப்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவிகளும் அநீதிகளும் அக்கிரமக்காரர்களுக்குள்ளும் குடிகொண்டிருந்த நம்மை, பாவத்திலும் சாபத்திலும் உழண்டு கொண்டிருந்த நம்மை அங்கிருந்து வேறு பிரித்து, அல்லேலூயா, நமக்கென்று ஒரு பரிசுத்தமான ஸ்தலம், ஒரு புனிதமான இடம், ஒரு முக்கியமான இடத்தை ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி நாம் வளர்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு முதல்ல ஏற்படுத்தினார். அல்லேலூயா. 9 வாசிக்கிறோம், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளவு மேன்மை.
ஒரு கொடி அந்த தேசத்தில் வந்து நடும் பொழுது இஸ்ரவேலருடைய மகிமை அன்றைக்கு உலகமெங்கும் என்ன செஞ்சிட்டது? தேசமெங்கும் அது படர்ந்து கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். தேசமெங்கும் படர்ந்தது. இன்றைக்கு தேவன் நம்மை நல்ல பேரோடு நல்ல புகழோடு அநேகர் மத்தியில் வச்சிருக்கிறாரா? ஆமேன். சோதரன் நம்மளை குறித்த நல்ல சாட்சி, அந்த பிரதரா அவர் நல்லா ஜெபிக்கிறவர், அந்த சிஸ்டரா சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறவங்க, அவர்களா ஆண்டவருக்கு மகிமையான சாட்சி, கர்த்தருக்காய் கொடுக்கிறவர்கள், அவர்கள் உண்மையானவர்கள், பரிசுத்தத்தில் வளர்கிறவர்கள் என்று நம்மை பற்றிய சாட்சிகள், நம்மை பற்றிய நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் தேசமெங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? படர்ந்து கொண்டே இருக்கிறது, பரவி கொண்டே இருக்கிறது. நம்மை அவ்வளோ ஒரு சாட்சியின் வாசனை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம் மேலே அவர் கண்ணோக்கமாயிருக்கிறபடினால்தான் இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறார்? மேன்மையாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதன் கிளை நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டன. அநேகருக்கு ஆசீர்வாதமான மலைகளை மூடிவிட்டது அந்த திராட்சை செடி. கேதுரு மரங்கள் மேலெல்லாம் படர்ந்து விட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாக, தன் கிளைகளை நதி மட்டாக பரவ விட்டது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டார் என்று சொன்னால் ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய கம்பெனியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்து வரைக்கும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய சாட்சியை ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரைக்கும் மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும், உங்களுடைய நன்மைகள் பரவிக்கொண்டே இருக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மேல் எப்படி இருந்தார்? கண்ணோக்கமாயிருந்தார். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே நடந்த ஒரு துர்பாக்கியமான காரியம், ஒரு போராட்டம் என்ன அப்படின்னா, 12:13 வாசியுங்கள். இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. அல்லேலூயா. இந்த செடியின் மேன்மையை பறிக்கும்படியாக வழி நடக்கிறவர்கள் எல்லாரும் உள்ளே வர்றாங்க. அது வழியை ஏன் எடுத்து போட்டீங்க? காட்டு பன்றிலாம் வந்து அந்த செடியை நாசம் பண்ணுதே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. எப்பொழுது தம்முடைய ஜனங்கள் அவரை விட்டு விலகுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மதில்கள், பாதுகாப்பு சுவர்கள் என்ன செய்கிறது? இடிந்து போகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் சோம்பலுக்கு இடம் கொடுத்து வேதம் வாசிக்காமல் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் சோம்பலுக்கு இடம் கொடுத்து ஜெபிக்காமல் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் குளிர்கிறது என்று அசதிக்கும் சோர்வுக்கும் இடம் கொடுத்து அவர் பக்கத்தில் நெருங்காமல் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய மதில்கள், அப்பொழுதெல்லாம் நம்முடைய பாதுகாப்பு சுவர்கள் தகர்க்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் பாதுகாப்பு சுவர்கள் தகர்க்கப்பட்டு அல்லது வழிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு காட்டு பன்றிகளைப் போல அற்பமான மனிதர்கள், துஷ்ட மனிதர்கள் கூட உங்களை ஏளனமாய் பேசக்கூடிய சூழ்நிலை வருகிறதா? அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறதா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் உங்களை நீங்கள் இன்றைக்கு சரிப்படுத்த வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. மறுபடியும் நம்முடைய நிலைமையை சீர்படுத்துவதற்கு அதுக்கு தான் அவர் மறுபடியும் கண்ணோக்கமாக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். மறுபடியும் உங்களை யாரும் தொடக்கூடாது. உங்களுடைய உங்களுடைய மதில் சுவர்கள் கட்டப்பட வேண்டும், அடைப்புகள் எல்லாம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. தாவீதை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதன் அடைப்புகளை, அதன் திறப்புகளை எல்லாம் அடைத்து அதன் நிலையிலேயே நான் என்ன செய்வேன்? சீர்படுத்துவேன், நிறுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் விசாரிக்கப்பட வேண்டும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் பலவீனப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்க, உங்கள் மேன்மை
எந்த இடத்திலே குறைந்து இருக்கிறது? உங்கள் உன்னத அனுபவம் எங்கே குறைஞ்சிருக்குது? அதை யோசித்து பாருங்கள். அந்த இடத்தை கர்த்தர் சரிப்படுத்த போகிறார். அதையும் விசாரித்து நீங்கள் ஆதியில் இருந்த அதே மேன்மைக்குள்ளே, அதே மகிமைக்குள்ளே கர்த்தர் நம்மை மறுபடியும் கொண்டு வரத்தான் விசாரிக்க நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா! அதற்கு தான் கண்ணோக்கமாக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். 106ஆம் சங்கீதத்திலே வாசித்தது போல 44 அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது உண்மையாகவே திராட்சை செடிக்கு எவ்வளோ மேன்மை இருந்ததோ அந்த மேன்மை குறையாதபடிக்கு மறுபடியும் விசாரித்து அதை மேன்மைப்படுத்துகிற தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த, உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். 400 வருஷங்களுக்கு பிறகு உன் சந்ததி மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வரும். அந்த சந்ததி நெருக்கத்தையும் பாடுகளையும் அனுபவித்து கொண்டே இருந்தது. தேவன் அவர்கள் அங்கே சுகமாய் போன பொழுதும் சுகமாய் வாழ்ந்த போதும் கண்ணோக்கினார். அதே நேரத்தில் அவர்கள் அங்கே நெருக்கத்தை அனுபவித்த போதும் ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கண்ணோக்குகிறார். நீங்கள் என்ன நெருக்கத்துக்குள் இருக்கிறீர்கள்? பெற்றோரின் நிமித்தம் நெருக்கமா? பிள்ளைகளின் நிமித்தம் நெருக்கமா? உறவினர்கள் நிமித்தம் நெருக்கமா? எந்த நெருக்கமாக இருந்தாலும் அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்கள் ஓனர் மூலமாய், தலைமையின் மூலமாய் நெருக்கமாய் பாடுகளா, எந்த நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தர் கண்ணோக்குகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவரை பற்றி தான் நீங்கள் கூப்பிடணும். உங்கள் உடன் ஊழியர்கள் மூலம் நெருக்கப்படலாம், உடன் விசுவாசி மூலம் நெருக்கப்படலாம், உடன் விசுவாசி உங்களை நிந்திக்கலாம், அல்லது ஏதாவது பேசும்போது உங்கள் உள்ளம் உடையலாம், பாரம் அடையலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து மட்டும் கூப்பிடுங்கள். அவரை பார்த்து மட்டும் கூப்பிடுங்கள். உங்கள் நெருக்கம் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கொண்டு வரப்போகிறது. உங்கள் பாடுகள் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொண்டு வரப்போகிறது. தேவன் உடன்படிக்கையை நினைக்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா! நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒன்றை கண்டுகொள்ள போறீங்க. என்ன கண்டுகொள்ள போறீங்க? ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அற்புதத்தை கண்டு விசுவாசிக்க போறீங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தம்மை சந்தித்தார் என்று சொன்னாங்க. சந்தித்தார். கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். படுகிற உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொன்னார்கள். நீங்கள் சொல்ல போறீங்க. அது மட்டுமல்ல, தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இந்த மாதத்தில் நீங்க தொழுது கொள்வீங்க சிஸ்டர், நீங்க தொழுது கொள்வீங்க பிரதர். கர்த்தர் நம்மை சந்தித்தார். கர்த்தர் நம்மை கண்ணோக்கினார். இந்த அற்புதம் எல்லாம், இந்த அடையாளம் எல்லாம் நம்மை சந்தித்ததற்கும் நம்மை கண்ணோக்கியதற்கு அறிகுறிதான். நம்மை கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதற்கு இது வெளிப்பாடுதான் என்று சொல்லி, அல்லேலூயா, அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் கூப்பிடுங்கள். நெருக்கத்தில் நிச்சயமாக கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். நீங்க விசுவாசிப்பீங்க. கர்த்தர் நம்மளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு, கண்ணோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாம தொழுது கொள்ளுவோம் என்று. உங்க தொழுகை இந்த மாசம் வித்தியாசமாயிருக்கும். இதில் முதல் அனுபவம், இது முதல் அனுபவம். இரண்டாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு இந்த மாசம் நடக்க போகுது. என்ன அனுபவம் என்றால், மனுஷனால் கொடுக்க முடியாத பங்கு, தேவன் கொடுக்க கூடாத பங்கை மனுஷன் கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. தேவன் கொடுக்காத ஆறுதலை மனிதன் கொடுத்து ஆறுதல் படுத்தவும் முடியாது. அப்படியானால் தேவனே கொடுத்தால்தான் திருப்தி, தேவனே கொடுத்தால்தான் ஆறுதல். இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இரண்டாவது நிலைமை, தேவனே உங்களுக்கு இந்த மாசம் கொடுக்க போறாரு, அதனால திருப்தி அடைய போறீங்க. ஆண்டவரே ஆறுதல் படுத்த போறாரு, அதனால ஆறுதல் அடைய போறீங்க. இதுவரைக்கும் மனுஷன் உங்களுக்கு கொடுத்த ஆறுதல் திருப்தியை தரல.
ஆறுதலை தரல, மனுஷன் கொடுத்தது நிறைவை தரல. ஆனா நிச்சயம் அந்த மாசம் கர்த்தர் கண்ணோக்க போகிறார். எப்படி அன்னாள் அன்றைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஆறுதலையும் நிறைவையும் பெற்றாலோ அதே போல தேவனிடத்தில் இருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், அடைந்து கொள்ள போகிறீர்கள், நிச்சயமாய் தொழுது கொள்ள போகிறீர்கள். உங்கள் பொருத்தனை வெற்றியை தரும், உங்கள் பொருத்தனை ஜெயத்தை தரும், ஜெயத்தை தரும். இது இரண்டாவது அனுபவம் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. இது தேவனே தருகிற ஒரு ஆசீர்வாதம். அவர் கண்ணோக்கினார் என்பதற்கான அறிகுறி இந்த மாதம் உண்டு. மூன்றாவது, நீங்கள் ஒரு செடி, ஒரு கொடியை போல சாதாரணமா இருந்தீங்க. ஆனா கர்த்தர் உங்களை பெருக பண்ணாரு. ஆனால் உங்க பெருக்கத்தை சரிந்து விழும்படி சில சோதனைகள், போராட்டங்கள், உங்க மேன்மையை விழ பண்ணும்படி சில சறுக்கல்கள், சில போராட்டங்கள், இதிலும் இருந்து தேவன் ஒரு மாற்றம் தர போறாரு. திராட்சை செடியை விசாரிக்க போறாரு, செடியை விசாரிக்கிறாரு. விசாரித்தருளும், விசாரித்தருளும். சபையை விசாரிக்கிறார், பிள்ளைகளை விசாரிக்கிறார், குடும்பங்களை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டால் முன்பு எப்படி நீங்கள் கேதுருக்களையும் மலைகளையும் மூடி செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருந்தீர்களோ அதை விட 2 மடங்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய் ஒரு மேலான அனுபவத்துக்குள்ளே செல்லுவதற்கு உங்க மேல கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். பிரதர், உங்க மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாரு. நீங்க இனிமே சிரமப்பட மாட்டீங்க, நீங்க சிரமப்பட மாட்டீங்க. உங்க வளர்ச்சி எங்கேயோ முடங்கி கிடக்காது. இனி வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள், இனி படர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாசனை பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே தருவதற்குத்தான் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார், நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இஸ்ரவேலரை பலுகி பெருக பண்ணின தேவன் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். மனிதன் தரக்கூடிய ஆறுதலோ, மனிதன் தரக்கூடிய நன்மையோ அல்ல, கர்த்தரே தரக்கூடிய ஒரு ஆறுதலும் நன்மையும் தந்து நடத்த போகிறார். திராட்சை செடியை அவர் விசாரித்து பெருக பண்ணினது போல நம்மையும் விசாரித்து பெருக பண்ணுவதற்காகவே நம்மேல் நினைவாய் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஷப ரப லப லப. விசுவாசிங்க, நல்லா விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில பெருக்கம் வருது, பழுக போறீங்க, பெருக போறீங்க. உடன்படிக்கை திடப்படுத்துறாரு. ஞானஸ்நானத்துல நீங்க உடன்படிக்கை பண்ணது உண்மைதான், அந்த உடன்படிக்கை வீணாய் போகாது. திருவிருந்துல புது உடன்படிக்கையின் ரத்தம், புது உடன்படிக்கையின் சரீரம், திரு உடன்படிக்கையின் சரீரத்துல இது புது உடன்படிக்கை. உங்களுக்காக ஏற்படுத்தின உடன்படிக்கையில நீங்க பங்கெடுத்தபடியினாலே மனிதன் தருகிற ஆறுதல் அல்ல, மனிதன் தருகிற பங்கு அல்ல, கர்த்தரே தருகிற ஆறுதல், கர்த்தரே தருகிற பங்கு உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. ஒருவேளை மனிதன் தர மறுக்கலாம், தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தர வல்லவர், வல்லவர். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாதத்துக்காய் நன்றி. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன், உங்களை பழுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். என் உடன்படிக்கையை நான் பலவீனப்படுத்த மாட்டேன், திடப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினீர். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த சந்ததி எகிப்திலே கூப்பிட்டார்கள். அவர்களை கண்ணோக்கினீர், அவர்களை நினைத்தீர். ஆண்டவரே, அவர்களும் விசுவாசித்தார்கள். அவர்கள் கர்த்தர் நம்மை சந்தித்தார் என்று அறிக்கை பண்ணினார்கள். தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்களை சேனையாய் வெளியே கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அப்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கங்கள், போராட்டங்களில் இருந்தாலும் அற்புதங்கள் நடப்பதை பார்க்கும் போதே கர்த்தர் நம்மை சந்திக்கிறார், அதிசயங்கள் நடக்கும்போதே சந்திக்கிறார் என்று உணர்ந்து உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு உயர்ந்த பண்புக்குள்ளே கொண்டு போகிறதற்காய் நன்றி. இரண்டாவது, நாங்கள் பார்த்தோம், மனிதனும் ஆண்டவரே இந்த உலகம் கொடுக்கிற நன்மைகள், ஆறுதல், அது திருப்தியை கொடுக்கவில்லை, அது நிறைவை கொடுக்கவில்லை, ஆறுதலையும் கொடுக்கவில்லை. கர்த்தரே ஆறுதலையும் நிறைவையும் கொடுத்து மேன்மைப்படுத்தியது போல அன்னாலை கண்ணோக்கி பார்த்தவர் இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து மேன்மைப்படுத்தும். திராட்சை கொடியை ஆண்டவரே நீர் பெருக நட்டு அதை பெருக பண்ணினீர். ஆனால் வழி நடக்கிறவர்கள் அதை அழித்தார்கள். அதற்கு விரோதமாய் காட்டு பன்றிகள் உழுது போட்டு அதை சேதப்படுத்தினாலும் நீர் அதை விசாரித்து மறுபடியும் அதை செழிக்க பண்ணின தேவன்.
மறுபடியும் நீர் செழிக்க பண்ணுகிற, பெருக பண்ணுகிற ஒரு திட்டத்தை உடையவராய் இருக்கிறதற்காய் நன்றி. அப்படிப்பட்ட திட்டங்கள் நிறைவேறட்டும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இப்பொழுது எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.